Assalamualaikum. Waalaikumsalam. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. தவக்கல்து அலல்லாஹ். இன்னைக்கு பேசுறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கற்றுத்தந்த அந்த கடவுள் மட்டுமே துதிப்பிற்குரியவர். இந்த வார சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல நம்ம திங்கட்கிழமைகள்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு நரகம். இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா நான் சமையல் பண்ணிட்டு இருந்தப்ப ஒரு கனமான பாத்திரத்தை தூக்கி பக்கத்துல வச்சிருந்தேன். அப்பதான் அடுப்புல இருந்து இறக்கி வச்சிருந்தேன். ஆனா கவனம் இல்லாம திரும்ப நான் அந்த பக்கம் கைய வச்சல நல்லா கை சுற்றுச்சு. 2 கோடு விழுந்து அப்படியே தடிப்பாயிடுச்சு. சரியான வலி எனக்கு. ஒரு வாரமா அது எனக்கு நரகத்தை பத்தி, நரகத்துடைய வேதனைய பத்தி எனக்கு நினைவூட்டிக்கிட்டே இருந்தது. நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நரகத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றாங்க, யாருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைய கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் சொல்றாங்க, நான் மனிதனை படைச்சு அவனுக்கு 2 பாதைய நான் காட்டினேன் அப்படின்னு சொல்றாங்க. சரியானது எது, தவறானது எது அப்படிங்கறத நான் காட்டினேன். சரியானதை அவங்க பின்பற்றுனாங்கன்னா அவங்களுக்கு சொர்க்கனும், தவறானதை பின்பற்றுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நரகம் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் நம்மளுக்கு குர்ஆன்ல தெளிவா சொல்றாங்க. அல்லாஹ் நம்மளுக்கு நல்லது எது கெட்டது எதுங்கிறதையும் நம்மளுக்கு பிரிச்சும் காட்டுறாங்க. அத நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அறிவை கொடுத்திருக்காங்க, மனச கொடுத்திருக்காங்க, நம்மளுக்கு வாய்ப்புகளை தராங்க, நம்மளுக்கு பக்குவத்தை தராங்க, அந்த தேர்வு செய்யக்கூடிய திறனையும் அல்லாஹ் நம்மளுக்கு தராங்க. இது அத்தனையுமே நம்மளுக்கு கொடுத்துதான் அல்லாஹ் அந்த சூழ்நிலைக்குள்ளேயே நம்மள அனுப்புறாங்க. அதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு எது சரியோ எதை பிடிக்குதோ அத நாம தான் தேர்வு செய்யறோம். அல்லாஹ் பத்தின இயற்கையான அந்த அறிவோட தான் அல்லாஹ் நம்மள இந்த பூமிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனுடைய பெற்றோர் யாருன்னே அவனுக்கு தெரியாது. அவன் எந்த ஊர்ல பிறக்கணும், எந்த சூழல்ல வளரணும், யார கல்யாணம் பண்ணிக்கிறணும், அவனுக்கு எந்த மாதிரி பிள்ளைகள், ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா எந்த மாதிரி தரணும், அவன் டெய்லி என்னென்ன சாப்பிடணும், இப்படி ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தையுமே வாழ்க்கை முழுசும் வழங்குறது யாரு அப்படின்னு கேட்டா எல்லாருமே மறுக்காம அல்லாஹ்ன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி ஏன் இவன் இணை தெய்வத்தை வழிபடுறான் அப்படின்னு அல்லாஹ் கேக்குறாங்க. ஒரு எதுவுமே செய்ய சக்தி இல்லாத ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டு அதுதான் எனக்கு எல்லாம் தருது அப்படின்னு சொல்லி மனிதன் அதை வணங்குறான். பிரபஞ்சத்தின் எப்படிப்பட்டவரா இருக்காரு, அவரை விட்டுட்டு ஒரு கற்சிலைய வணங்குறது அப்படிங்கிற ஒண்ணு எப்படிப்பட்ட ஒண்ணா இருக்கும். ஒரு பசுங்கன்றை எடுத்து வச்சுட்டு கும்பிடுறாங்க. கடவுள் இந்த உலகத்துல உள்ள அவ்வளவு மனிதர்களுக்கும் எப்படியெல்லாம் திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு சேர்க்கிறாரு. அத அந்த பசுங்கன்றுனால செய்ய முடியுமா? மனிதனுக்கு அல்லாஹ் பகுத்தறிவுங்கிற ஒன்ன கொடுத்திருக்காரு. அதை அவன் பயன்படுத்தாம ஒரு பசுங்கன்ற கடவுளா வழங்குற நிலை எப்படிப்பட்ட ஒரு நிலையா இருக்கும் அப்படிங்கறத நம்ம சிந்திச்சுப்பா. ஒரு பெரிய ஆலமரத்தை எடுத்துக்கிறாங்க, அதுல சுத்தி கயிறுகளை கெட்டுறாங்க. இங்க சென்னையில இருந்து கிளம்பி போறாங்க, போய் எங்க ஊர்ல உள்ள குல தெய்வம் இது அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு வர்றாங்க. சூரியனை கடவுளா நினைச்சு கும்பிடுறாங்க. அது எத்தனை நாள் ஒளிருன்னே அதுக்கு தெரியாது. அதுவே கடவுளுடைய படைப்பா இருக்கு அப்படிங்கறத உணராம அதை வணங்குறாங்க. பிள்ளைகள் பார்த்துப்பாங்க, மனைவி கணவன் சொத்து பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு இணையா மனிதன் ஒவ்வொன்னையும் வணங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைய பத்தி அல்லாஹ் நம்மளுக்கு குர்ஆன்ல எடுத்து சொல்றான். ஒரு மனிதன் கடவுளை பத்தி எப்படி நினைக்கிறான் அப்படிங்கறத பத்தி ஒரு லைவா இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் சொல்லி ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஞ்ஞானி
அவர் கடவுளை பத்தி எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தர் வந்து அவரை பேட்டி எடுக்கிறாங்க. கடவுள்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, கடவுள்ங்கிற ஒண்ணு வந்து இருந்ததுன்னா அது வந்து இயற்பியல் விதிக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. கடவுள் வந்து உங்க முன்னாடி வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, அது வந்து என்ன மாதிரி துகள்களால் ஆனது, என்ன மாதிரி மூலக்கூறுகளால் ஆனது அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். இந்த சொர்க்க நரகம்லாம் வந்து இருட்டை பத்தி பயப்படுறவனுக்காக சொல்லப்பட்ட கட்டுக்கதைகள் அப்படிங்கிற. உலகத்துல இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி இவங்க வச்சிருக்கிற மூட நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடனே எல்லாரும் சொல்றாங்க, பாருங்க ஒரு விஞ்ஞானி வந்து கடவுள் நம்பிக்கையை பத்தி எப்படி சராமரியா கேள்வி கேட்கிறாரு, இப்பமாவது புரிஞ்சுக்கங்க கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லி அப்படின்னு அவர் உதாரணமா சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா அவருக்கு பார்த்தோம் அப்படின்னா மூளையை தவிர உடல் உறுப்புகள் எதுவுமே வேலை செய்யாது. அந்த நிலைக்கு காரணம் என்னன்னே அவருக்கு தெரியல. அவர் வந்து படைத்த கடவுளை பத்தி எப்படியெல்லாம் பேசுறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது அத படிக்கும் போது நம்மளுக்கே வந்து அவ்வளவு கோவம் வருது. அப்ப படைத்தவருக்கு எப்படி இருக்கும்? மனிதன் இந்த மாதிரி அவன் எடுக்கக்கூடிய தவறான தேர்வு, அவன் வச்சிருக்கக்கூடிய தவறான நம்பிக்கையின் விளைவாதான் அவன் நரகத்தை நோக்கி போறானே தவிர, அல்லாஹ் யாரையுமே நரகத்துல தூக்கி போட போறது இல்ல, நான் போடல அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். என்னைய வந்து வற்புறுத்தி என்னைய இதை வணங்க வச்சாங்க, என்னைய வந்து நிர்பந்தப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 4:97 அல்லாஹ் சொல்றாங்க, தங்களுடைய ஆத்மாக்களுக்கு அநீதி இழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையின் பொழுது எவர்களுடைய உயிர்கள் வானவர்களால் முடிக்கப்படுகின்றதோ அவர்களிடம் அந்த வானவர்கள் கேட்பார்கள், உங்களுடைய பிரச்சனை என்னவாக இருந்தது? அவர்கள் கூறுவார்கள், பூமியின் மீது நாங்கள் அடக்குமுறை செய்யப்பட்டவர்களாக இருந்தோம். அவர்கள் கூறுவார்கள், அதிலே நீங்கள் புலம்பெயர்ந்து செல்ல போதுமான அளவுக்கு கடவுளின் பூமி விசாலமானதாக இருக்கவில்லையா? இத்தகையவர்களுக்கு இறுதி தங்குமிடம் நரகம், மேலும் துன்பகரமானதொரு விதியுமே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பூமி விசாலமானதா இருக்கு, துன்புறுத்தினாங்க, என்னை நிர்பந்திச்சாங்க, எனக்கு அடக்குமுறை பண்ணாங்கன்னு சொல்லி நான் இணை தெய்வ வழிபாடு செஞ்சேன்னு சொல்றதுக்கும் எங்கேயுமே இடம் கிடையாது. நம்ம சப்மிஷன்லயே பாக்குறோம், நிறைய பேர் ஊரை துறந்து இங்க வந்து அல்லாஹ்வுடைய அருளால அல்லாஹ் அவங்களுக்கு இருப்பிடத்தை வாழ்வாதாரத்தை கொடுத்து நல்லபடியா வச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ வந்து நம்ம சூழ்நிலையில் மேல பழி போட முடியாது. என்னைய வந்து இந்த தலைவர்கள் வழி கெடுத்துட்டாங்க, என்னைய வந்து ஷைத்தான் வழி கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பழி போட முடியாது. ஏன் அப்படின்னா, அல்லாஹ் நம்மளுக்கு சுயமா சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அறிவை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய சம்மதம் இல்லாம யாருமே நம்மள வழி கெடுக்கவே முடியாது அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாங்க. 46:20 அல்லாஹ் சொல்றாங்க, நம்ப மறுப்பவர்களை நரக நெருப்புக்கு அறிமுகப்படுத்துகின்ற அந்நாள் வரும். உங்களுடைய வாழ்வின் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வாய்ப்புகளை நீங்கள் வீணடைத்து விட்டீர்கள், மேலும் அவற்றில் நீங்கள் களிப்படைந்தீர்கள். அதன் விளைவாக பூமியில் எந்த அடிப்படையும் இன்றி நீங்கள் ஆணவம் புரிந்தமைக்கும் உங்களுடைய கெட்ட காரியங்களுக்கும் ஒரு கூலியாக இன்றைய தினம் இழிவு நிறைந்ததொரு தண்டனைக்கு நீங்கள் உள்ளாகின்றீர்கள். அல்லாஹ் வந்து இந்த வாழ்க்கையில நம்ம திருந்தி போறதுக்கான நல்ல வாய்ப்புகளை அல்லாஹ் அமைச்சு தரான். நம்மளுடைய ஆணவத்தினாலையும் நம்மளுடைய எண்ணங்கள் கெட்டதா இருக்கிறனாலையும் தான் நம்ம நரகத்துக்கு போவோமே தவிர அல்லாஹ் யாரையும் நரகத்துல போடுறதில்லை. அல்லாஹ் பல விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி தராங்க, இதுல நீங்க வரம்ப மீறாதீங்க, என்னைய கருத்துல கொள்ளுங்க, சரியானதை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லும் போது மனிதன் அவன் ஆணவம் வந்து திரும்பி போறான். அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க தொழுங்க அப்படின்னு சொல்லும் போது தொழுறதுல அலட்சியப்படுத்துறான்.
ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நானே எங்க அம்மாவும் பேசிட்டு இருந்தோம். ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு காலையில இருந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்க. தொழுவலையா அப்படின்னு கேட்டா, இவ்வளவு வேலை பார்த்துட்டேன், என்னால முடியல, எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொழுவல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வளவு மனிதனுக்கு அலட்சியமா இருக்கு தொழுகையின் மேல. அல்லாஹ்வின் நிமித்தம் நீங்க செலவு செய்யுங்க அப்படின்னு சொன்னா தங்கமும் வெள்ளியுமா சேர்த்து வச்சுக்கிறாங்களே தவிர செலவு பண்ண மனசு வர மாட்டேங்குது. அப்படி இல்லைன்னா அந்த காசை என்ன பண்றாங்கன்னா அல்லாஹ்வின் பாதையில இருந்து விரட்டுறதுக்காக அவங்க செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அவன் போய் பேசுறான், அநீதம் இழைக்கிறான், துரோகம் பண்றான், அளவுலையும் எடையிலையும் மோசடி பண்றான், வேணுனே நம்பிக்கையாளர்களை கொலை பண்றான், அநியாயமா வட்டி வாங்குறான், மனிதர்களை கொலை பண்றான், அனாதைகள் அப்படி தறிடு வாழ்ந்துட்டு போறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரி மனிதன் செய்யக்கூடிய கெட்ட விஷயங்கள் அப்படின்னு நம்ம குரான்ல எடுத்தோம் அப்படின்னா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. வரம்பு மீறி கடவுளுக்கும் கடவுளுடைய தூதருக்கும் மனிதன் கட்டுப்படாம அவன் செய்யக்கூடிய அநியாயங்கள் அவ்வளோ இருக்கு. அதுக்குதான் அல்லாஹ் கேக்குறாரு, இந்த மாதிரி பண்றவனுக்கு நரகம் ஒரு நியாயமான தண்டனை தான் அல்லவா அப்படின்னு அல்லாஹ் கேக்குறான். 2:175 சொல்றாங்க, இவர்கள்தான் வழிகாட்டுதலுக்கு பதிலாக வழி தவறுதலையும் மன்னிப்பிற்கு பதிலாக தண்டனையையும் தேர்ந்தெடுத்து கொண்டவர்கள். அதன் விளைவாக அவர்கள் நரகத்தை சகித்து கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் யாரையும் நரகத்துக்கு வழி காட்டுறது இல்ல. அல்லாஹ் 2 வழியை காட்டுறாங்க. அவனேதான் அந்த வழியை தேர்ந்தெடுத்துக்கிட்டு போறான் அப்படிங்கிறதே அல்லாஹ் சொல்றாங்க. அவன் மனிதன் எப்படி சொல்றான் அப்படின்னா 31:21 அல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய பெற்றோர்கள் என்ன செய்ய கண்டாங்களோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், என் குலத்தார் என்ன பண்ணாங்களோ அதை தான் நான் செய்வேன், வழி வழியா வரக்கூடிய சடங்குகள் எனக்கு கரெக்டுன்னு தோணுது, நான் அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு தொடர்ந்து இணை வைப்புலயே இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா எப்படி ஆயிடுது அப்படின்னா அது எடை லேசாயிடுது. அப்ப அது குற்றம் உணர்ந்ததுனால அது தன்னாலேயே நரகத்துல போய் விழுந்துருது அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய பிரசன்ஸ நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா அதிக ஊட்டமா இருக்கணும். நம்மளுடைய ஆன்மாவை நம்ம ஊட்டப்படுத்திக்கல அப்படின்னா அதுவே போய் நரகத்துல விழுந்துரும் அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம இந்த உலகத்திலேயே பாக்குறோம். இப்ப பனிக்காலம் குளிர்காலமா இருக்கு. நம்ம குளிச்சுட்டு வந்தாலோ இல்ல ஒது செஞ்சுட்டு வந்தாலோ நம்மளுக்கு அப்படியே கை கால்லாம் அப்படி குளிருது. இன்னும் கொஞ்சம் வயசானாங்க அப்படின்னா அப்படியே ஷிவரிங், அவங்களை அறியாமலேயே அப்படி கை கால்ல ஒரு நடுக்கம் வந்துருது. ஏன்னா அவங்களுக்கு வயசாகுது, அந்த சத்து இல்ல உடம்புல. அப்ப எப்படி அனிச்சை செயலா கை கால்லாம் அப்படியே ஆட்டம் கொடுக்குதோ அந்த மாதிரி அவன் செஞ்ச தப்புக்கு அவனே குற்றம் உணர்ந்து அந்த ஆன்மா அல்லாஹ்வுடைய பிரசன்ஸை தாங்க முடியாம அதுவே போய் நரகத்துல விழுந்துரும் அப்படின்னு சொல்றான். மனிதர்களாகி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம நம்மளை விட்டுட்டு என்னுடைய கணவருக்கு என்ன ஆகும், என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆகும், என்னுடைய அத்தாவுக்கு என்ன ஆகும், அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்களா, அவங்க நம்பிக்கை கொள்ளாம இருக்காங்களே, இப்படி எல்லாம் நம்ம அவங்கள பத்தி யாரும் சிந்திக்காம இல்லை. நம்ம அதிகமா சிந்திக்கக்கூடியவங்களா தான் இருக்கோம். ஆனா அல்லாஹ் சொல்றாங்க, நான் அவங்கள மறுமையில கூட்டிட்டு போய் அவங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சு அவன் சொல்லுவான், நான் என்னை திருப்பி அனுப்புங்க, நான் போய் எல்லாம் நல்லது பண்ணிட்டு வரேன்னு சொல்லுவான். ஆனா அவனை திருப்பி அனுப்புனாலும் அவன் திருந்தவே மாட்டான். அவன் அதே தப்பதான் திரும்ப பண்ணுவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரி ஆள்களுக்கு நரகம் ஒரு சரியான தண்டனை தான் அல்லவா அப்படின்னு அல்லாஹ் கேக்குறாங்க. நம்ம அடுத்தவங்கள பத்தி யோசிக்காம நம்ம இங்க வந்திருக்கதே நம்ம சொந்த கழுத்துக்களை காப்பாத்திக்கிறதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். எத்தனையோ தொடர்ச்சியான மரணங்களின் மூலமா அல்லாஹ் நம்மளுக்கு எச்சரிக்கைகளையும் பயத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம அதையெல்லாம் கவனத்துல எடுக்காம இந்த உலகத்தின் பாலே நம்மளுடைய கவனத்தை திருப்பக்கூடியவங்களா நாம இருக்கோம். இப்ப நம்மளுடைய பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க நம்ம பேச்ச கேட்கல, நம்ம தான் எல்லாம் செய்யறோம், நம்ம வாழ்க்கையவே அவங்களுக்காக தான் வச்சிருக்கோம், எல்லாமே அவங்களுக்கு பண்ணி அவங்க நம்ம பேச்ச கேட்கல அப்படின்னா நம்மளுக்கு எப்படி கோவம் வருது.
இப்ப கடவுள் நம்மளுக்காக அனைத்தையும் செஞ்சு கொடுத்து நீ நீ இந்த பக்கம் திரும்பிக்கோ, இதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லி நம்ம கேட்கல அப்படின்னா அப்ப அவருக்கு கோபம் வராதா? ஆனாலும் மனிதர்கள் மேல கடவுள் எவ்வளோ கருணையோட இருக்காரு. அவர் சொல்றாரு 40 வயது வரைக்கும் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை அவர் மன்னிக்க கூடியவரா இருக்கார். அவர் எப்பேற்பட்ட கருணையாளரா இருக்கார். 40 வயசை தாண்டி நம்ம வாழ்றதுங்கிறதே ரொம்ப ரொம்ப சொற்பமான காலம் தான் நம்ம வாழ போறோம். அந்த டைம்ல கூட நம்ம திருந்தல, நம் மனம் திரும்பல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? கை சேதமான நிலை நமக்கு தானே. நல்லா சொல்றாங்க 109 சொல்றாங்க, கடவுள் மீது கொண்ட பக்தியின் அடிப்படையில் அவருடைய திருப்தியை அடைவதற்காகவும் தனது கட்டடத்தை நிர்மாணிக்கின்ற ஒருவன் மேலானவனா அல்லது அவனுடன் சேர்ந்து நரக நெருப்பினில் விழுந்துவிடக்கூடிய நொறுங்கிக் கொண்டிருக்கின்ற செங்குத்தானதொரு மலை முகட்டின் விளிம்பில் தனது கட்டடத்தை நிர்மாணிக்கின்ற ஒருவனா? வரம்பு மீறுகின்ற மக்களை கடவுள் வழி நடத்துவதில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றார். அல்லாஹ் மட்டும் நம்பிக்கை கொண்டு வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்து அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக அவருடைய கட்டளைகளான தொழுவையா இருக்கட்டும், ஜக்காத்தா இருக்கட்டும், ஹஜ்ஜி பண்ணது, இந்த மாதிரி ஒரு நகர்ந்து இடம் கொடுங்க உட்கார்றதுக்கு அப்படின்னு சொன்னா கூட நகர்ந்து இடம் கொடுத்து எல்லாத்தையும் சரியா செய்யற ஒருத்தவங்களும் அத்தனையும் வரம்பு மீறி எதையும் செய்யாத ஒருத்தரும் சமமாக முடியுமா? இப்ப நான் இருக்கேன், நான் எல்லாமே எஃபர்ட் போட்டு பண்றேன், அதையும் பண்ணாத ஒருத்தருக்கும் ஒரே மாதிரி கூலியை கொடுத்தா நான் ஒத்துப்பேனா? இப்ப நம்ம குரான்ல படிக்கிறோம் இல்லையா, கடவுள் நீதமானவர் அப்படின்னு. அவர் சொல்றாரு, நான் இங்க எதையுமே வீணுக்காக படைக்கல, நான் குரான்ல சொல்றது ஒவ்வொன்றும் சத்தியம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. தப்பு பண்ற கண்டிப்பா தண்டனையை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறது இறைவனுடைய மாற்ற முடியாத விதியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம குரான்ல படிக்கிறோம் இல்லையா. அல்லாஹ் கேக்குறாங்க, நான் உனக்கு இந்த வாழ்க்கை முழுவதுமான ஒரு தவணைய நான் உனக்கு தரலையா? அதுல போதுமான வாய்ப்புகளை நான் உனக்கு அமைச்சு தரலையா? அதுல இங்க உனக்கு தேவையான அனைத்தையும் நான் தரலையா? எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டு நான் வரம்பு மீறிதான் பண்ணுவேன் அப்படின்னா இது எல்லாமே, இந்த கெட்டது எல்லாமே அல்லாஹ் சொல்றாங்க அவன் தேடிக்கிறது, அவனுடைய சொந்த செயலின் பின் விளைவாதான் அவன் நரகத்துக்கு போறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு வழிகாட்டுதல்கள், எச்சரிக்கைகள், சான்றுகள் எல்லாத்தையும் வந்ததுக்கு பிறகும் அதை அலட்சியப்படுத்துறதுனாலையும் வரம்பு மீறதுனாலையும் அவனே சம்பாதிக்கிற பாவத்திற்கு அவனுக்கு கொடுக்கப்படுற கைமாறுதான் இந்த நரகம் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். ஏதோ நம்ம கொஞ்ச நாள் தான் அதுல போய் இருந்தோம், பாவம் பண்ணிட்டு அந்த பாவம் கழிஞ்சோம்னா திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு வர முடியாத ஒரு இடமா இந்த நரகம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம குரான்ல படிக்கிறோம். நிரந்தரமான தங்குமிடம் அது எதுவா இருந்தாலும் சரி, சொர்க்கமா இருந்தாலும் சரி, நரகமா இருந்தாலும் சரி, அதுல இருந்து வெளியேறவும் முடியாது, அதுல இருந்து தப்பிக்கவும் முடியாது அப்படிங்கிறாங்க. குற்றவாளிகள் அப்படி மண்டி போட்டு இருப்பாங்க, அவங்கள நான் நீளம் பூத்தவர்களாக எழுப்புவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த உலகத்துல நம்ம சொல்றல, அவனுக்கு ரத்தம் இல்லப்பா, உடம்புலாம் வெளிரி போயிருக்கு அப்படின்னு. தப்பு பண்ணவனுடைய அந்த மனசு ஒரு சக்தியே இல்லாத ஒரு நிலைதான் நீளம் பூத்த நிலை அப்படின்னு சொல்றாங்க. உயிர் இருக்கும், ஆனா உயிர் இல்ல, தப்பிக்க முடியாத ஒரு மனநிலை, மாட்டிக்கிட்டமே அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் மனிதன் அப்படி இருப்பான் அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். இன்னும் நரகத்தை பத்தி அல்லாஹ் சொல்றத ஒவ்வொன்னையும் நம்ம படிக்க அப்படியே நெஞ்சம் பதைக்க கூடியதா இருக்கு. அல்லாஹ் சொல்றாங்க 4:56 அல்லாஹ் சொல்றாங்க, தோள்கள் கருகும் பொழுதெல்லாம் அவங்களுக்கு புதிய தோள்கள் கொடுக்கப்படும். வலிய உணர்றதே தோல் தான். இப்ப தோல் ஃபுல் அப்படியே கருகி எரிஞ்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னா வலி நின்றும்.
ஆனா அல்லாஹ் சொல்றாங்க உடனே அவனுக்கு புதிய தோல் கொடுக்கப்படும். இந்த ஒரு சின்ன காயமே என்னைய வந்து ஒரு வாரமா அவ்வளோ மைண்ட டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. வலி, உறுத்தல். இப்படி தோல் முழுக்க எரிஞ்சு போவோம் அப்படின்னா அத அத நம்மளால தாங்க முடியுமா? அது எப்படிப்பட்ட ஒரு வேதனையா இருக்கும்? ஒரு நிமிஷம் கூட அந்த வலி நின்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திரும்ப திரும்ப புதிய தோலை குடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்கல்ல. இப்ப அத நம்மளால தாங்க முடியுமா? அது எப்படிப்பட்ட ஒரு ஒரு வேதனையா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நினைச்சு பார்க்கவே அவ்வளவு பயங்கரமா இருக்கு. 4ல 145ல அல்லாஹ் சொல்றாங்க, கெட்ட நாற்றம் அடிக்கும் நீர் தான் அவங்களுக்கு அங்கே கொடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. இங்க நம்மளுக்கு ஒரு சின்ன தூசி விழுந்தாலோ, அந்த தண்ணி கலங்கலா இருந்தாலோ நம்மளுக்கு வந்து குடிக்க வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஆனா தண்ணி தான் வந்து மனிதனுக்கு உயிர் சக்தியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். தண்ணிய தான் நம்ம அடிக்கடி குடிச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி இந்த கெட்ட நாற்றம் அடிக்கிற நீர்னா அப்படியே கிட்ட கொண்டுட்டு வரும்போதே நம்மளுக்கு வயித்தை பரட்டிக்கிட்டு வரும், வாந்தி தான் வரும். 47ல 15ல அல்லாஹ் சொல்றாங்க, அந்த தண்ணீர் வந்து அவங்களுடைய குடலை கிழிக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம டீ, காஃபி எல்லாம் குடிக்கிறோம், சூடாதான் குடிக்கிறோம். அதையும் தாண்டி கொதிச்சு அந்த தண்ணீர் வந்து வயித்த கிழிக்குதுன்னா அது எந்த மாதிரி கொதி நிலையில இருக்கக்கூடிய ஒரு நீரா இருக்கும். அப்ப தாகம் எடுக்கும் போதெல்லாம் கொதிக்கிற தண்ணிய குடிச்சா அந்த வயிறு கிழியுது அப்படின்னா அப்போ அப்ப எப்படிப்பட்ட வேதனையா அந்த டைம்ல நம்மளுக்கு இருக்கும். ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்டோம், நம்மளுக்கு ஒத்துக்கறல, வயித்துல புண்ணு வந்துருச்சு, ஒரு சாப்பாட உள்ள போட்டோன்னே அப்படி வயிறு பெரட்டுது, அப்படி ஒரு வலியா இருக்குங்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அப்ப இந்த மாதிரி ஒரு தண்ணீரை எல்லாம் நம்மளால எப்படி குடிக்க முடியும்? படிக்கும் போதே ரொம்ப வந்து மனசு வந்து அப்படியே படபடப்பா இருக்கு. இப்ப அடுத்தவனுக்கு அநியாயம் பண்றான், அநியாயம் பண்ணும்போது அவன் அவன் திட்டி சொல்றான்ல, என் வயிறெல்லாம் அப்படியே எனக்கு எரியுது, கொதிக்குது இவன் பண்றத பார்த்துட்டுன்னு. இப்ப கடவுளுக்கே அநியாயம் பண்ணோம் அப்படின்னா அப்ப நம்மளுடைய நிலை என்னவா இருக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் வந்து சொல்றான். 29ல 19ல அல்லாஹ் சொல்றாங்க, நெருப்பினால் ஆன ஆடைதான் அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டு அவர் கைதியா இருக்காரு அப்படின்னா அவருக்கு அந்த மாதிரி ஒரு உடையதான் கொடுத்து அனுப்புவாங்க, ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி நரகத்துக்கு உள்ள போறவங்களுக்கு நெருப்பாலான ஆடை தான் கொடுத்து அனுப்பப்படும் அப்படிங்கிறாங்க. அந்த நம்ம ட்ரெஸ் வந்து உடம்பு ஃபுல்லா மூடி இருக்கு, எப்பவுமே நம்ம உடம்போட ஒட்டிக்கிட்டே இருக்கு. அப்ப அது நெருப்பால எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கும்? வெயில்ல வந்து ஒரு காட்டன் இல்லாம ஒரு சிந்தட்டிக்கோ ஒரு பாலியஸ்டரோ போட்டாலே வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ எரியுது அந்த அந்த சூட்டுல. அப்ப இந்த மாதிரி ஆடையை எப்பவுமே போட்டிருக்கணும் அப்படின்னா அந்த உடல் வந்து எப்படி இருக்கும்? தீய செயல்களை கொண்டுட்டு வர்றவங்களுக்கு இந்த மாதிரி ஆடைதான் அணிவிக்கப்படும் அப்படின்னு நல்லா சொல்றேன். கசப்பான ஒரு உணவு தான் கொடுக்கப்படும், ஜக்கும் மரத்திலிருந்து கசப்பான ஒரு உணவு தான் கொடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. நம்ம 1 மாசம் 2 மாசத்துக்கு ஒரு அது கசக்குது அப்படின்னா அது குடிக்கிறப்பமெல்லாம் எதையாவது சர்க்கரையை போட்டு அது இறக்கக்குள்ள அது உள்ள போயிட்டா கூட சில நேரம் அப்படியே கொமட்டிக்கிட்டே நம்மளுக்கு வருது. நம்மளால அதை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிறவே முடியல. அல்லாஹ் இந்த உலகத்துல நம்மளுக்கு எவ்வளவு ருசியான உணவுகளை கொடுக்கறாங்க, விதவிதமான பழங்கள், உணவுகள் எல்லாத்தையும் நம்ம அவருக்கு சொல்லும் பொழுது நம்ம அதை எப்படி அக்செப்ட் பண்ணணும், அதை எப்படி நம்ம கேட்டு நடக்கணும். அதை நம்ம வெறுத்தோம், அந்த கடவுளுடைய வார்த்தைகளை நம்ம அலட்சியப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி உணவு தான் கிடைக்கும் அப்படின்னு நல்லா சொல்றேன். ஒரு உப்போ புளிப்போ கம்மியா இருந்தா கூட நம்மளால சாப்பிட முடியல, ஆனா முழுக்க முழுக்க நம்மளுக்கு கசப்பான உணவு தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய இது ஃபுல்லா சத்தியம் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். அவன் பண்ண பாவத்திற்கு கைமாறாதான் அவனே நரகத்தை தேடி போறான் அப்படின்னு சொல்றாங்க. 10:27 சொல்றாங்க, இருண்ட இருளின் பாலங்களினால் அழுத்தப்பட்டவையாக அவர்களுடைய முகங்கள் இருக்கும். இந்த இருண்ட இருள், இப்ப நம்ம வீட்டுல கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா ஒரு நிலா வெளி
இல்ல பக்கத்து ஸ்ட்ரீட்ல லைட் இருந்ததுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வெளிச்சம் தெரியும். எல்லா இடமே ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே கும் இருட்டா இருக்கும். நம்ம எங்கிட்டு போறோம் என்ன பண்றோன்னே நம்மளுக்கு தெரியாது. இதுல அல்லாஹ் சொல்றாங்க இருண்ட இருள் அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே தெரியாது அங்க. நம்மளுக்கு இருட்டுனாலே ஒரு விதமான பயம் வருது. எவ்வளவு நேரத்துக்கு இந்த மாதிரி இருக்கணும்னு தெரியலையே அப்படின்னு குழப்பம் வருது. முன்ன பின்ன எங்கிட்டு போகணுங்கிறது தெரியல. இப்ப இந்த இந்த செய்யற தவறுகள் எல்லாமே அவனுக்கு ஒன்றன் மேல் ஒன்றா அது அப்படியே மனசை அழுத்தும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இங்கேயே நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம், ஒரு குற்ற உணர்வுல மனசு இருந்தது அப்படின்னா மனசு பாரமா இருக்கு, சுமையா இருக்குங்கிறத நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே அல்லாஹ் உணவு எப்படி இருக்கும், ஆடை எப்படி இருக்கும், நீர் எப்படி இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு ஒன்னொன்னே நினைவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாமே நம்ம சாதாரண படிச்சுட்டு போற விஷயம் இல்ல. இது நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அப்படி கவனத்தில் எடுக்காதவனுக்கு இந்த உணவுகள் எல்லாமே யாருக்கு சொல்றாரு அப்படின்னா, பொல்லாதவர்களுக்கு, வழி தவறி தெரிஞ்சவங்களுக்கு, கடவுளுக்கே சவால் விட்டவங்களுக்கு, நன்றி கெட்டவங்களுக்கு தான் இந்த மாதிரி உணவெல்லாம் கொடுக்கப்படும். அவங்களுக்கு இந்த நரகம் ஒரு நியாயமான தண்டனை தான் அல்லவா அப்படின்னு அல்லாஹ் கேக்குறான். 47:12 அல்லாஹ் சொல்றாங்க, இவன் எல்லாத்தையும் மறந்துட்டு மிருகம் திங்கிற மாதிரி திண்டுட்டு வாழ்ந்துட்டு போறான் அப்படின்னு சொல்றாங்க. 18:102 சொல்றாங்க, நம்ப மறுப்பவர்கள் என்னுடைய சேவகர்களை என்னுடன் தெய்வங்களாக அமைத்து கொண்டு விட்டு அவர்கள் தப்பித்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றனரா? எப்பேற்பட்ட ரட்சகரை நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கோம், அவருக்கு தெரியாம நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட முடியுமா? அப்படி பண்ணா அல்லாஹ் சொல்றாங்க தூக்கி போட்டுருவேன் அப்படிங்கிறான். ஒரு சின்ன தீயோடைய இதைய நம்மளால தாங்க முடியல, எரி கிடங்கிற்கும் சகிக்க முடியாத ஒரு தீ கனலுக்கும் இடையில அவன் அப்படியே சுத்தி சுத்தி வருவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எந்த ஒரு இதையும் ஈட்டு தொகையா கொடுத்தாலும் பண்ற தப்பெல்லாம் பண்ணுவோம், அங்க போய் தப்பிச்சுக்கலாம். பூமியையும் அதை விட 2 மடங்கா கொடுக்கப்பட்டாலும் எதுவுமே இங்க வாங்கப்படாது. இது ஒரு திரும்ப பெற முடியாத ஒரு தீர்மானம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மனிதனையும் கற்களையும் எதிர்பார்த்து கொண்டு வெயிட் வச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் நல்ல எண்ணங்களை கொண்டு தொடர் பிரார்த்தனைகள் ஒவ்வொரு நாளுமே பல முறைகள் இந்த பிரார்த்தனை நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம். இந்த உலகத்துல நன்மையும் மறு உலகத்துல நன்மையும் எங்களுக்கு கொடுங்க அல்லாஹ், நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்திடுங்க அப்படின்னு நம்ம அல்லாஹ் கிட்ட சொல்றோம். இந்த நரகத்துல இருந்து தப்பிச்சு தப்புக்கு போறவங்க பாக்கியவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்துல நம்ம அடையக்கூடிய சாதாரண வெற்றிகள்லாம் ஒண்ணுமே கிடையாது. நரகத்துல இருந்து ஜஸ்ட் மிஸ் ஆகி சொர்க்கத்துக்கு போறதுதான் அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். நம்மளுடைய இந்த வாழ்வின் நோக்கம் என்ன, நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? நம்ம கொஞ்ச நேரம் இருக்க போற இந்த வாழ்க்கையில நம்ம கடவுளுடைய அந்த பண்ணிக்கிட்டு அவரை துதிச்சு வணங்கி நம்ம எண்ணக்கூடிய ஒவ்வொரு எண்ணத்தையும் சரி பார்த்து நம்ம செயல்களை திருத்தி அமைச்சுக்கிட்டு நம்மளுடைய எடையை அதிகப்படுத்திக்கிட்டு போறதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். எல்லா நிலைகள்லையும் நின்று கொண்டும் உட்கார்ந்து கொண்டும் படுத்து கொண்டும் எல்லா நிலைகள்லையும் எப்பொழுதுமே நம்ம கடவுளை சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களா, அந்த பாக்கியம் பெற்றவங்களா அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள் பாலிக்கணும். இந்த நரக நெருப்புடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து காப்பாத்தி ஒரு சரணடைந்த ஒருவரா அல்லாஹ் நம்மளை மரணிக்க வைப்பாராக. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா. ஸலாமுன் அலைக்கும்.